கோல்டன் சாண்ட் பக்தி நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, ஆடி மாதத்திற்குரிய மிதுன ராசி காலபுருஷனுக்கு முயற்சி, காலபுருஷனுக்கு 3, காலபுருஷனுக்கு வெற்றி, காலபுருஷனுக்கு வெற்றியை கொடுக்கறது சாதாரண ராசி இல்லை, காலபுருஷனுக்கு வெற்றியை கொடுக்கறது கண்டிப்பாக மிதுன ராசி நேயர்கள். ராசிநாதன் 2ல் இருக்கார். தனம், தானியம், கீர்த்தி சகித வண்டி, வாகனம், மனை, போக்குவரத்து, குடும்பம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர், எல்லாத்தையும் கொடுப்பார். காலபுருஷனுக்கு 2ஆம் இடம், 12 பாவத்தில் 2ஆம் இடம் கெட்டு போகக்கூடாது. அதில் பாருங்கள் எப்படி இருக்கா, மிதுனம் 3க்கும் அவருடைய உங்கள் ராசிநாதன் 1க்கு 4க்கு உரியவர் 2ல் இருக்கார். மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கு உரியவர். அப்போ 2 பேர் இருக்கும்போது புதன் ஆதித்ய யோகத்தோடு இருக்காங்க. 15லேருந்து சுக்கிரன் இறங்கிடுவார். அந்த 15 ஆடி 15, 16 வரையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. போக்குவரத்தில் கவனமாக இருங்க, நண்பர்கள்ட்ட கவனமாக இருங்க, பொருளாதாரத்தில் கவனமாக இருங்க, கணவன் மனைவி உறவில் கவனமாக இருங்க, ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருங்க. இதெல்லாம் இருந்துட்டு வந்தால் ஆடி 16க்கு அடுத்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை, ஏன்னா சுக்கிரன் இறங்கிறார், சுக்கிரன் சூரியனுக்கு போயிடுவார். சுக்கிரன் போயிட்டாருன்னா ஒன்று, சுக்கிரன் இருக்கிறதுனால சிக்கல் உங்களுக்கு. உங்கள் லக்னாதிபதி அவர், உங்கள் ராசி அதிபதி. அப்போ உங்கள் சுக்கிரன் உங்கள் ராசியை வந்தால் பகை வீட்டில் இருக்கார். அவர் எங்கே இருக்கார்? பகை வீட்டில் இருக்கிறார். அதுதான் முக்கியம். பகை வீட்டில் இருந்து பார்த்து கொண்டு இருக்கின்றார், பார்த்தும் பார்க்காம இருக்கார். பகை வீட்டில் இருந்து கொண்டு பார்த்தும் பார்க்காம இருக்கார். அதனால் தயவு செய்து மிதுன ராசி நேயர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2வது இடம் இருப்பதனால் கண்டிப்பாக நல்லது கொடுக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதனே 2ல் இருக்கார். தனத்தை கொடுக்கக்கூடியவர், படிப்பை கொடுக்கக்கூடியவர், பண்பை கொடுக்கக்கூடியவர், எல்லா ஏஜென்சி சம்மந்தப்பட்டது, கமர்ஷியல் சம்மந்தப்பட்டது, ஏஜென்சி கமர்ஷியல் சம்மந்தப்பட்டது எல்லாமே மிதுன ராசிக்கு. குறிப்பாக இந்த ஜெராக்ஸ் கடையெல்லாம் வைக்கிறீங்கல்ல, இந்த கல்வி சம்மந்தப்பட்டது வைக்கிறீங்க, இந்த புக்ஸு சம்மந்தப்பட்டது வைக்கிறீங்க, கருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், என்ன மிதுனம் அறிவுக்கு உரியது, இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஆடி மாதத்தில் ஏற்கனவே உங்களுக்கு ஆடி மாதத்துக்கு உங்களுக்கு ராசிக்கு நல்லா தான் இருக்கார். 9ல் பாக்கியதிபதி இருக்கார். அதே மாதிரி சனி வக்கரத்தை விட குரு வக்கரம் மிகுந்த நன்மையை செய்யும். சனி வக்கரத்தை விட குரு வக்கரம் தான் உங்களுக்கு நல்லதை செய்யும். சனி வக்கரம், ஏன்னா சனிங்கிறது மிதுனுடைய நட்பு கிரகம். புதனும் சனியும் தன்னை விட்டு போகாது, புதனும் சனியும் தன்னை விட்டு போகாது. அதனால் கண்டிப்பாக மிதுன ராசி நேயர்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு எப்படி இருக்கும், சனீஸ்வருடைய வக்கரத்தை தவிர சனி வக்கரம், சனி வக்கரத்தை தவிர குரு வக்கரம் மிக சிறப்பாக அமையும். சனி வக்கரம் என்றைக்குமே மைனஸ் தான், குரு வக்கரம் என்றைக்குமே ப்ளஸ் தான். அப்போ குரு வக்கரம் எப்போ 15/10/2024, 15/10 கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாதிரி. இதே தான் ரிஷபராசிக்கு வருது, மிதுன ராசிக்கு 2 பக்கத்து தானே, ஒரு சுக்கிரன் ஒரு புதன். அதனால் 15/10/2024 அவருக்கு ஒரு நல்ல சுப பலனை கொடுக்கும். அதில் மாற்று கருத்து அல்ல. அம்பிகை வழிபாடு, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, உங்களுக்கு 7.5 சனி 8 சனி எந்த இதுவும் கிடையாது. அடுத்து வரக்கூடியது தான் அஷ்டமத்து சனி. இப்போ இல்லை, இன்னும் நாள் இருக்குது, இன்னும் 6 மாதத்துக்கு மேலே. இருந்தாலும் சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம், சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம். சேவிங்கை ரொம்ப கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.